வணக்க மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஏப்ரல் 15 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரு ஆபீஸ்ல உட்கார்ந்து பொழுது ஹீரோயினை கூப்பிடுறாங்க. ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்ததும் ஹீரோ வந்துட்டு ஹீரோயின்ட்ட ஒரு ஃபைல கொடுக்குறாரு. கொடுத்து இங்க பாருங்க, இந்த ஃபைல தரவா செக் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை கொண்டுட்டு போறாங்க. அப்போ வில்லி வந்துட்டு இதை பாக்குறாங்க. பார்த்துட்டு, நம்ம தான் இந்த ஆபீஸோட சீனியர், நம்ம தான் வந்துட்டு சாருக்கு வந்து ஆரத்தி எடுத்து வரவேற்றிருக்கணும். ஆனா புதுசா வந்திருக்கிறவ ஆரத்தி எடுத்து சாரை வரவேற்கிறா, அவருக்கு பொக்கே கொடுக்குறா. இவளை பார்த்தாலும் ரொம்ப கியூட்டா இருக்கா. ஒருவேளை சார் வந்துட்டு இவ்வளவு லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டா என்ன பண்றது? கண்டிப்பா நம்ம விடக்கூடாது. சாரை வந்துட்டு நம்ம தான் அடையணும். அதுக்கு நம்ம தான் ஏதாவது பிளான் பண்ணணும் அப்படின்னு வில்லி யோசிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப வில்லி என்ன பண்றாங்கன்னா, எப்படியாவது ஏதாவது பிளான் பண்ணணுமே அப்படின்னு யோசிச்சு நேரா நம்ம ஹீரோயின்ட்ட போயிட்டு, மேடம் இது மாதிரி உங்களை ஒரு முக்கியமான விஷயமா ராஜா சார் கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் சொல்றாங்க, அப்படியா, சரி நான் போறேன் அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போறாங்க. அப்ப வில்லி என்ன பண்றாங்கன்னா, ஒரு பேப்பர் எடுத்து அதுல ஒரு லெட்டர் எழுதுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்கு லவ் லெட்டர் எழுதுற மாதிரி எழுதுறாங்க. எழுதி நம்ம ஹீரோ கொடுத்த அந்த ஃபைல்குள்ள வச்சுட்டு நைஸா அந்த இடத்துல இருந்து வந்துடுறாங்க. ஹீரோயின் போயிட்டு நேரா ராஜா கிட்ட, சார் என்ன கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்ல, ராஜா சொல்றாரு, இல்லையே ரேவதி மேடம், நான் கூப்பிட்டேன் அப்படின்னா நான் நேரடியாவே உங்களை வந்து பார்ப்பேன். நான் வந்துட்டு வரலாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு. இதை கேட்டதும் ஹீரோயின் சொல்றாங்க, சரிங்க சார், என்னை கூப்பிட்டாதான் பிரியா மேடம் சொன்னாங்க, அதான் அப்படின்ட்டு. அதுக்கு ராஜா சொல்றாரு, சரிங்க மேடம், நான் வந்துட்டு நேரடியாவே உங்களை பார்ப்பேன், நீங்க கூப்பிட்டுதான் வந்து பார்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. உடனே ஹீரோயினும், சரிங்க சார், சரி நான் போறேன் அப்படின்ட்டு அங்க இருந்து வராங்க. வந்துட்டு அவங்களோட கேபின்ல உட்காடுறாங்க. உட்காந்துட்டு அந்த ஃபைல்ஸை பாக்குறாங்க. ஒவ்வொரு பேஜா திருப்பி ஃபைல்ஸை செக் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது அதுலதான் வந்துட்டு ஒரு லெட்டர் இருக்கு. அதை பார்த்ததும் நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. என்னடா இது, என்ன லெட்டர் இது அப்படின்னு எடுத்து பாக்குறாங்க. பார்த்ததும் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. இது என்னது, லவ் லெட்டரா இருக்கு, யாரு இதை எழுதுனது அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரோட பேர் எழுதியிருக்கு. அதை பார்த்ததும் நம்ம ஹீரோயினுக்கு செம்ம ஷாக் ஆகுது. என்ன இது, லவ் லெட்டர் எழுதி கொடுத்துருக்காரு, எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பண்ணுவாரு? நம்ம கம்பெனில வேலை பார்க்குற ஸ்டாஃப் நமக்கு வந்துட்டு இதான் சூழ்நிலை அப்படின்னு நினைச்சு சூழ்நிலையை பயன்படுத்த பாக்குறாங்களா? இந்த மாதிரி ஆளையெல்லாம் நம்ம விடவே கூடாது, நம்ம போயிட்டு எச்சரிக்கணும் அப்படின்னு ஹீரோயின் அங்கேருந்து வராங்க. கதவை திறந்துட்டு, சார் என்ன காரியம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. பிரியா வந்துட்டு இதை பாக்குறாங்க. பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க, நம்ம நினைச்சதே இங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு. ஹீரோயின் நேரா உள்ளார போயிட்டு, இங்க பாருங்க சார், நீங்க இப்படி ஒரு வேலையை பண்ணுவீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க இந்த கம்பெனியோட எம்டி தானே, எப்படி நீங்க இந்த மாதிரி ஒரு லவ் லெட்டர் எழுத முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு எனக்கு புரியல. நான் உங்ககிட்ட ஃபைல்ஸ் தானே கொடுத்தேன். ஹீரோயின் சொல்றாங்க, அந்த ஃபைல்ஸ்ல லவ் லெட்டர் எழுதி கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி ஒரு வேலையை பண்ணுவீங்க? அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க சொல்ற மாதிரி அப்படியெல்லாம் நான் எதுவுமே பண்ணவே இல்லை, யாரும் உங்ககிட்ட வந்துட்டு தப்பா சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, தப்பா சொல்லியிருக்காங்களா? சரியாதான் சொல்லியிருக்காங்க. நீங்க தான் இந்த லெட்டரை எழுதியிருக்கீங்க, நீங்க தான் இந்த ஃபைலை வந்து கொடுத்துருக்கீங்க, இங்க பாருங்க லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த லெட்டரை கொடுக்குறாங்க. ஹீரோ அந்த லெட்டரை எடுத்து பாக்குறாரு. பார்த்ததும் ஹீரோவுக்கு ஷாக் ஆகுறது. ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, நான் இந்த லெட்டரை எழுதவே இல்லை, நான் இந்த லெட்டரை எழுதணும் அப்படின்னு அவசியமும் இல்லை, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிடுங்க. ஹீரோயின் சொல்றாங்க, நீங்க தான் இந்த ஃபைல்ஸை கொடுத்தீங்க, அந்த ஃபைல்ஸ்குள்ள இந்த லெட்டர் இருந்துச்சு, நான் எதுவுமே பேச மாட்டேன், உங்களோட இஷ்டத்துக்கு நான் நடந்துப்பேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்களா? நான் வந்துட்டு ரேவதி, நான் வந்துட்டு கிராமத்து பொண்ணு மாதிரி இருக்கேன் அப்படின்னு என்னை ஏமாத்திடலாம்னு நினைக்கிறீங்களா? நான் எனக்கும் 4 எழுத்து தெரியும், தேவையில்லாம வந்துட்டு இந்த மாதிரி பண்ணீங்க, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவமா, நான் இந்த வேலையை விட்டு போறேன் அப்படின்னு வெளியில வராங்க. ஹீரோ இதை பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. அப்போ வில்லி வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட, பாத்தியாடி, என் பிளான் சூப்பரா நிறைவேறிடுச்சு, இனிமே அந்த ரேவதி இங்க வரத்துக்கு வாய்ப்பே இல்லை,
அவ கோச்சிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டா. இனிமே நான் தான் சாரோட அடுத்த அசிஸ்டன்ட் அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியா பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ரொம்ப கோவமா வெளியில போறாங்க. அப்ப வந்துட்டு ராஜா இருக்காருல்ல, அவரு ஹீரோயின்ட்ட, மேடம் என்னாச்சு, ஏன் இவ்வளவு கோவமா வெளியில போறீங்க அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இங்க சார் என்ன காரியம் பண்ணாருன்னு தெரியுமா? லவ் லெட்டர் எழுதி எனக்கு கொடுக்குறாரு. உங்க சாருக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? இப்படிதான் நடந்துப்பாரா அப்படின்ட்டு. அதுக்கு ராஜா சொல்றாரு, மேடம் நீங்க ஏதோ தப்பா சொல்றீங்க. சார் அப்படிப்பட்டவரு கிடையாது. அவருக்கு இந்த கம்பெனி மட்டும் இல்ல, இன்னும் எத்தனையோ கம்பெனி இருக்கு. அங்க எல்லாம் சாரை பத்தி யாரும் இந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு விஷயத்த சொன்னதே கிடையாது. நீங்க தான் தேவையில்லாம இப்படி பேசுறீங்க. யாரு உங்ககிட்ட வந்துட்டு இப்படி சொன்னது? ஹீரோயின் சொல்றாங்க, உங்க சார் கிட்ட தான் அந்த லெட்டர் இருக்கு, போய் பாருங்க அப்படின்ட்டு. அதுக்கு ராஜா சொல்றாரு, மேடம் கண்டிப்பா இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு, நீங்க வாங்க அப்படின்னு சொல்ல, ரேவதி சொல்றாங்க, இல்ல வர முடியாது, அப்படிப்பட்ட ஒரு ஆளு முகத்துல நான் முழிக்க மாட்டேன். ராஜா சொல்றாரு, இங்க பாருங்க மேடம், உங்களுக்கே தெரியும் ஒரு நிரபராதி கூட தண்டனை அனுபவிக்க கூடாது அப்படின்னு. என்னோட மாப்பிள்ள கண்டிப்பா தப்பு பண்ணி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவரு என்னோட எம்டி, அத விட அதிகமா அவன் என்னோட ஃப்ரெண்டு. கண்டிப்பா அவன் அப்படி பண்ணி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்க வாங்க, என் மாப்பிள்ள அப்படி பண்ணல அப்படிங்கறத உங்களுக்கு நான் ஆதாரத்தோட நிரூபிக்கிறேன், வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வராங்க. அப்ப வில்லி வந்துட்டு மறுபடியும் ரேவதி வரத பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. இவ இப்பதானே கோச்சிக்கிட்டு வெளியில போனா, இவ மறுபடியும் எதுக்கு இங்க வந்திருக்கா அப்படின்ட்டு. அப்போ நம்ம ராஜா அந்த இடத்துக்கு வந்துட்டு நேரா ரேவதி கிட்ட, மேடம் நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் கண்டுபிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு நேரா உள்ளார போயிட்டு ஹீரோவை பார்த்து, மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இந்த கம்பெனிக்குள்ள இருந்துகிட்டு தான் யாரோ இப்படி ஒரு வேலையை பண்ணிருக்காங்க, சிசிடிவி ஃபுட்டேஜ செக் பண்ணி பார்த்தா தெரியும் அப்படின்னு. இதை கேட்டதும் அவரு சொல்றாரு, ஆமா மாப்பிள்ள, சிசிடிவி ஃபுட்டேஜ்ல யார் இப்படிப்பட்ட வேலையை பண்ணா அப்படிங்கிறது கரெக்டா தெரியும் அப்படின்னு சிசிடிவிய பாக்குறாங்க. அத பார்த்ததும் நம்ம ராஜா சொல்றாரு, மாப்பிள்ள இவதான் மாப்பிள்ள இந்த கம்பெனியோட சீனியர், இவ ஆரத்தி எடுக்கிறேன்னு சொன்னா, ஆனா நீ ஆரத்தி எடுக்க வேணாம், சிஸ்டர் ஆரத்தி எடுக்கட்டும் அப்படின்னு சொன்ன. அவ அந்த கோவத்துலதான் இப்படி பண்ணிட்டா போல, வாங்க மாப்பிள்ள அவளுக்கு ஒரு முடிவு கட்டலாம். ஹீரோ சொல்றாரு, ஃபர்ஸ்ட் ரேவதிய கூப்பிடுங்க, அவகிட்ட ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவங்களை கூப்பிட்டு எச்சரிக்கலாம் அப்படின்னு. ராஜாவும் சரி மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு நேரா வெளியில வந்துட்டு, ரேவதி மேடம் உங்களை சார் கூப்பிட்டாங்க, சார் மேலதானே தப்பு இருக்கு அப்படின்னு நீங்க ரொம்ப கோவப்பட்டீங்க, சார் மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக தான் உங்களை கூப்பிட்டுருக்காரு, வாங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து உள்ளார வராங்க. உள்ளார வந்துட்டு கோவமா நிக்கிறாங்க. அப்ப ராஜா சொல்றாரு, மேடம் நீங்க சார் மேலதானே பழிய போட்டீங்க, இப்போ இந்த லெட்டரை யாரு வச்சது அப்படின்னு ஆதாரத்தோட, சிசிடிவி ஆதாரத்தோட உங்ககிட்ட காமிக்கிறோம் அப்படின்னு சிசிடிவி ஆதாரத்தை காமிக்கிறாங்க. அந்த சிசிடிவி வீடியோல கரெக்டா பிரியா இருக்காங்கல்ல, அவங்க அந்த லெட்டரை நம்ம ஹீரோயினோட ஹீரோ கொடுத்த ஃபைல்ல வைக்கிறத பாக்குறாங்க. அதை பார்த்ததும் நம்ம ஹீரோயின் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. ராஜா ஹீரோயினை பார்த்து, பாத்தீங்களா மேடம், கண்டிப்பா என் மாப்பிள்ள அப்படிப்பட்டவன்லாம் கிடையாது, இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் யாரு தப்பு பண்ணது அப்படின்ட்டு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோயின் அதிர்ச்சி ஆகி ஹீரோவை பார்த்து, சாரி சார், உங்க மேல நான் இவ்வளவு பெரிய பழி போட்டிருக்கேன், என்ன மன்னிச்சிருங்க. ஹீரோ சொல்றாரு, நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அது போதும், இதுக்கப்புறமாவது என் மேல இந்த மாதிரி எந்தவித தப்பான ஒரு முடிவும் எடுத்துறாதீங்க. ஹீரோயின் சொல்றாங்க, சாரி சாரி, என்ன மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி உங்க மேல எந்த விதத்திலயும் ஒரு தப்பான ஒரு குற்றச்சாட்டு வைக்க மாட்டேன். இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, சரி மேடம் நீங்க போயிட்டு இப்ப வேலை பார்க்கலாம். ஹீரோயினும் சரி அப்படின்ட்டு வெளியில வராங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு நேரா ராஜா கிட்ட போயிட்டு அந்த பிரியாவை கூப்பிடுங்க அப்படின்ட்டு. ஹீரோயின் வெளியில வந்துட்டு நேரா பிரியாவை பார்த்து முறைக்கிறாங்க. அப்போ பிரியா நினைக்கிறாங்க, இவ எதுக்கு இப்ப நம்மளை பார்த்து முறைக்கிறா, ஐயோ ஒருவேளை நம்ம பண்ண விஷயம் தெரிஞ்சிருக்குமோ அப்படின்ட்டு. அப்ப ராஜா வந்துட்டு, பிரியா மேடம் வாங்க, உங்களை சார் கூப்பிடுறாரு அப்படின்ட்டு. இதை கேட்டதும் பிரியா ஷாக் ஆகுறாங்க. ஐயோ நம்மள வேற கூப்பிடுறாங்களே, ஒருவேளை நம்ம பண்ண விஷயம் தெரிஞ்சு போச்சோ அப்படின்ட்டு அங்கேருந்து வந்துட்டு
நேரா நம்ம ஹீரோவை பார்த்து, சார் சொல்லுங்க சார், என்ன கூப்பிட்டீங்களா அப்படின்னு. ஹீரோ சொல்றாரு, என்ன காரியம் பண்ணிருக்கீங்க, எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படின்ட்டு. இதை கேட்டதும் பிரியா ஷாக் ஆகி, சார் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு எனக்கு தெரியல சார். ராஜா சொல்றாரு, அப்போ வீடியோவை காமிச்சாதான் உங்களுக்கு என்ன அப்படின்னு புரியும். மாப்பிள்ள வீடியோவை காமி அப்படின்ட்டு. ஹீரோ வீடியோவை காமிக்கிறாரு. வீடியோவை பார்த்ததும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க பிரியா. ஆஹா, நம்ம கையும் களவுமா சிக்கிட்டோம் போலயே அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. அப்போ ஹீரோ கேக்குறாரு, இங்க பாருங்க எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படின்னு. அப்ப பிரியா சொல்றாங்க, சாரி சார், இந்த கம்பெனியோட சீனியர் நான் தான் சார். ஸோ நான் தான் வந்துட்டு அக்கௌண்டன்ட் பொசிஷனுக்கு வரணும். ஆனா புதுசா வந்திருக்கிற பொண்ணுக்கு நீங்க பெரிய போஸ்டிங் கொடுத்துட்டு அவளை ஆரத்தி எடுக்க வச்சீங்க. அதனால சார் நான் பொறாமையில இப்படி பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க சார் அப்படின்ட்டு. ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, இதுதான் நான் உனக்கு கொடுக்குற ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இதுக்கப்புறம் ஏதாவது இந்த மாதிரி பண்ண அப்படின்னு வச்சுக்கிட்டேன்னா உன்னை வேலையை விட்டு தூக்குற மாதிரி ஆகிரும். இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, சாரி சாரி, இதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் கண்டிப்பா எந்த வகையிலையும் தப்பு பண்ண மாட்டேன். தயவு செஞ்சு என்னை வேலையை விட்டு தூக்கிடாதீங்க சார், என்னை மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. உடனே ஹீரோ சொல்றாரு, இதுக்கப்புறம் உன் வேலையை நீ தக்க வச்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ற வேலையை ஸ்டாப் பண்ணு. உடனே வில்லி சொல்றாங்க, சாரி சார், நான் இதுக்கப்புறம் இந்த மாதிரி எந்த விதத்திலையும் தப்பு பண்ண மாட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வில்லி வந்துட்டு கெஞ்சுறாங்க. அப்ப ராஜா சொல்றாரு, சரி போமா, போயிட்டு வேலையை பாரு, மறுபடியும் இந்த மாதிரி வேலையை பண்ற வேலை வச்சுக்காத. அதுக்கு வில்லி சொல்றாங்க, சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அவங்க போனதும் ராஜா சொல்றாரு, பாத்தியா மாப்பிள வந்ததோட என்ன வேலை பண்றத. ஹீரோ சொல்றாரு, இந்த பொண்ணு மேல ஒரு கண்ணு வச்சுக்கிடுங்க, ஏன்னா இவளால ரேவதிக்கு ஏதாவது ஆபத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு ராஜா சொல்றாரு, மாப்பிள நீ சொல்லிட்டேல்ல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் வெளியில வந்துட்டு பிரியாவை பார்த்து முறைக்கிறாங்க. அப்போ பிரியா நேரா அவங்க ஃப்ரெண்டு கிட்ட, ஏட்டி உண்மையை கண்டுபிடிச்சிட்டாண்டி, நம்ம நினைச்ச மாதிரி அவன் சாதாரண ஆளெல்லாம் கிடையாது, இவ்வளவு சுலபமா உண்மையை கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு. அதுக்கு அவங்க ஃப்ரெண்டு சொல்றாங்க, அதுக்கு தாண்டி நான் அப்பவே சொன்னேன் கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு. ஆனா நீ கொஞ்சமாவது கேட்டியா? இங்க பாரு, இதுக்கப்புறம் நம்ம மேல எந்த விதத்துலயும் தப்பு வரக்கூடாது, அப்படி ஏதாவது வந்துச்சு அப்படின்னா வேலையை விட்டு தூக்கிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இப்போதைக்கு கொஞ்சம் பொறுமையா இருடி, அவளை நம்ம அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு. இதை கேட்டதும் வில்லியும் சரி, ஆனா வந்த முதல் நாள்லயே என்ன சார் கிட்ட திட்டு வாங்க வச்சுட்டால, நான் கண்டிப்பா அவளை பழி வாங்காம விட மாட்டேன். அதுக்கு ஃப்ரெண்டு சொல்றாங்க, ஆமாடி கண்டிப்பா பழி வாங்கணும்டி அவளை அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் ராஜா வெளியில வந்துட்டு நேரா ஹீரோயினை பார்த்து, பாத்தீங்களா மேடம், நான் அப்பவே சொன்னேன் என் நண்பன் அப்படிப்பட்டவன் கிடையாது அப்படின்னு. ஆனா நீங்க தான் சுலபமா என் நண்பன் மேல இவ்வளவு பெரிய பழி போட்டீங்க, இப்பயாவது புரியுதா அப்படின்ட்டு. ஹீரோயின் சொல்றாங்க, ஆமா சார் என்ன மன்னிச்சிருங்க. ராஜா சொல்றாரு, என்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு பதிலா சார் கிட்ட மன்னிப்பு கேட்டிருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஹீரோயின் சொல்றாங்க, சரிங்க சார் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை ஜன்னல் வழியா பாக்குறாரு. இத பார்த்ததும் நம்ம ஹீரோயின் நினைக்கிறாங்க, இவர் ஏன் நம்மள ஒரு மாதிரி பாக்குறாரு அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா ஹீரோயின் வந்துட்டு திரும்பி உட்காந்துக்கிட்டு மறுபடியும் அவங்களோட ஜாப ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரு நம்ம ரேவதிய ஜன்னல் வழியா பாக்குறாரு. அப்போ நம்ம ராஜா நேர ஹீரோ கிட்ட, சகல மாப்பிள்ள நீ கவலைப்படாத, கண்டிப்பா ரேவதிக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாமே வரும். அவளுக்கு பழைய ஞாபகங்கள் வந்த உடனே மறுபடியும் நீங்க ரெண்டு பேருமே சேர்ந்து சந்தோஷமா வாழ்வீங்க, இது எல்லாமே கூடிய சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்றாரு. அண்ட் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அண்ட் நம்ம கிட்ட ஹேர் கிளிப்ஸ் அண்ட் அக்சசரிஸ் வந்துட்டு அவைலபிளா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இந்த ஹேர் கிளிப்ஸ் அண்ட் அக்சசரிஸோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜஸ்ட் ₹5 10 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்குதுங்க. ₹5 பிக் சைஸ் ஃப்ளவர் கிளிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு சூப்பராகவே கிடைக்கும். ஸோ வேணும் அப்படின்னா கமெண்ட்ல வந்துட்டு ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க. இந்த ப்ராடக்ட்டை எப்படி பை பண்றது அப்படிங்கிறத பத்தி உங்ககிட்ட நான் சொல்றேன். நம்ம ஹீரோவோட நெக்ஸ்ட் எபிசோட்ஸ் எல்லாமே ரொம்பவே வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. மறக்காம நம்ம சேனலை வாட்ச் பண்ணிட்டு கதையையும் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.